ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? ஸ்மால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, பிக் லாஸ் வந்தால் ஹோல்ட் பண்ணுறது. நீங்கள் கூட அதே பண்ணுறீங்கன்னா இதை கிளியராக வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் செட்டப், அப்புறம் பேசிக் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டைமிங்கு, நோட்ஸ் அண்ட் பேக் டெஸ்டிங். இதை ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆனால் ட்ரேட் செட்டப் அப்படின்னா என்னங்க, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அது எல்லாமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அது என்னன்னு. ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இன்ட்ராடேல எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ஸ், இல்லை எது சப்ளை பிளாக் அப்படிங்கிறத நம்ம கிளியராக மார்க் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தது நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை எப்படி மார்க் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் 25,450 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். அந்த 454 அப்படிங்கிற வேல்யூ ஒரு கிரிட்டிக்கலான வேல்யூ அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் பிளாக் போடணுங்க. அதுக்கப்புறம் நேற்று ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆச்சு. அது 25,580 நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் நீங்கள் சப்போர்ட் பிளாக்காக மார்க் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் சப்ளை பிளாக் அப்படின்னா என்னங்க, எந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு திருப்பியும் செல் அடிப்பாங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணி வைக்கணும். நான் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 25,720 25,750 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டினா ஒரு 850 800 அந்த ரேஞ்சில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ இந்த சப்போர்ட் பிளாக்ஸ் அண்ட் சப்ளை பிளாக்ஸ் இதை மார்க் பண்ணி வைக்கணுங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு ஒரு ஃபிபனாச்சி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நேராக இந்த சப்போர்ட் பிளாக்குக்கு வந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பிளாக்குக்கு வந்தால் என்னங்க பண்ணணும், சப்போர்ட் பிளாக்குக்கு வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். சப்ளை பிளாக்குக்கு வந்தால் புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். சப்போர்ட் பிளாக்ல கால் சைடு என்ட்ரி, சப்ளை பிளாக்ல புட் சைடு என்ட்ரி. சிம்பிளா என்ட்ரி மெத்தட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதாங்க பேசிக்கா நம்ம மார்க் பண்ணி வைக்க வேண்டிய பிளாக்ஸ். அந்த இடத்துக்கு வந்தா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இதுக்கு இடையில எங்கேயுமே நம்ம என்ட்ரி பத்தி நம்ம யோசிக்க போறது இல்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ 9:15 ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட் பிளாக்குக்கு வந்தது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இந்த 0.5 ஃபிபனாச்சி லெவல் இருக்கு இல்லைங்க, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஃபிபனாச்சி லெவல், அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு புல் கேண்டில் போட்டாங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியரா 1:2 டார்கெட் போச்சுங்களா. மெயினான பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பிளாக்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 0.5 0.618 இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த காலையில் இருக்க 9:15 கேண்டிலோட ஹையை கட் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். எப்பவுமே 9:15 கேண்டில் கட் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்க்கு இந்த கேண்டிலோட ஹைக்கு வருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த ரீடெஸ்ட் அப்போ இங்கே என்ட்ரி போட்டுருக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே என்ட்ரி போட்டிருந்தா நெக்ஸ்ட் திருப்பியும் சப்ளை பிளாக்கு தான் போகும். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படிங்கிற சைக்காலஜி கிளியராக புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, சப்ளை பிளாக் டு அடுத்த சப்ளை பிளாக், இது இது பிரேக் ஆனால் அடுத்த சப்ளை பிளாக் போகும். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனால் திருப்பியும் சப்போர்ட் பிளாக்குக்கு வரும். இது தாங்க சைக்காலஜி. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ட்ரேட் செட்டப்புங்கிறது இதுதான். நம்ம என்ட்ரி மெத்தட்ஸில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எப்படின்னு, இன்னைக்கு வீடியோலையும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா சப்ளை பிளாக் வரைக்கும் போயிருக்கும். ஒன்ஸ் சப்ளை பிளாக் ரீச் ஆனோடனே நீங்கள் அந்த இடத்துல கால் சைட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். எக்ஸிட் ஆகிட்டு இந்த பிளாக்லேருந்து வெளியில் வர டைமில் நீங்கள் ஒரு புட் சைடில் ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா திருப்பியும் 9:15 கேண்டில் ஹை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இந்த இடத்துல இருக்கங்காட்டி இங்கேயும் ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா இந்த பிளாக்ஸை முதல்ல நம்ம வரையணும். இந்த பிளாக்ஸ் நம்ம வரையல
அப்படின்னா அந்த ட்ரேடே அன்னைக்கு எடுக்கவே கூடாது. இது வந்து ஒரு பாலிசி மாதிரி மாத்திக்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டாபிக் வரலாங்க. செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சைக்காலஜி. அந்த சைக்காலஜி என்னன்னா, நீங்க ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுல சைக்காலஜியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய ஆர்டர் என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா? அது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னா அந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது. அது கரெக்டா இருந்ததுன்னா அடுத்த ரூலுக்கு போகலாம். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும், என்னோட டார்கெட் என்னன்னு தெரியும். இது தெரிஞ்சுதான் நான் இந்த ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகிறேன் அப்படின்னா இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், ப்ரீமியம் வந்து சேஃப் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகுதா? சேஃப் ஜோன்னா என்ன? க்ளோஸ் அபவ் இருக்கணும், இல்லை ஹை அபவ் இருக்கணும். இந்த மாதிரி ஜோன்ல தான் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு தாட்டி கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட், நம்ம ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் இருக்குதுன்னா டார்கெட் வந்து கடைசிக்கு 30 பாயிண்டாவது இருக்குதா? இல்லை 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் டார்கெட்டா அப்படின்னா அந்த ட்ரேடை எடுக்கவே கூடாது. மினிமம் ஒரு 1:2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா அந்த ட்ரேடை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொறுமையாக இருக்கணும். எனக்கு இதர் டார்கெட் ஹிட் ஆகணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். இடையில நான் எக்ஸிட் ஆகவே மாட்டேன். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது தாங்க. 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே போதும் எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களோட செட்டப் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த சப்ளை ஜோன் போகிற வரைக்கும், இல்லைன்னா டிமாண்ட் ஜோன் போகிற வரைக்கும் மார்க்கெட் போகும். அது வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணணும், டார்கெட் ஹிட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும். இது வந்து பாலிசியாக இருக்கணும். இதை எக்காரணத்தை கொண்டு நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, இப்போ நான் வந்து ஒரு பெரிய லாட் எடுத்திருக்கேங்க, ஒரு 10 லாட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் வச்சா 6500 ரூபா போயிடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் 10 லாட் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் 10 லாட் எடுக்கணும். இல்லைன்னா 10 லாட் எடுக்கக்கூடாது. நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இதை பற்றி பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ பேசிக் சைக்காலஜி என்னன்னு பார்த்தாச்சு. நாளையிலேருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் முன்னாடி இந்த பாயிண்ட் எல்லாம் நான் கிறிஸ்டல் கிளியராக செக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் ஸ்வைப்பு, இல்லைன்னா க்ளோஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் கேபிட்டல் எழுதி தரேன் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் அது 10% ஆஃப் யுவர் கேபிட்டலை தாண்டி இருக்கவே கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகணும், இல்லைன்னா ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. ஸோ லாட் சைஸ் அடுத்தது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டர். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எல்லாரும் சைக்காலஜிக்கலாக நம்ம பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் மட்டும்தான். இதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் நான் தரேங்க. ஃபர்ஸ்ட் ரூல், உங்களோட கேபிட்டல் 25,000 ரூபாய் தான் இருக்கு, எனக்கு 1 வருஷத்துக்குள்ள தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரு லாட்டுக்கு மேல எடுக்கவே கூடாது. அது எக்ஸ்பிரி டேவா இருந்தாலும் சரி, அது 15 ரூபாய்க்கு ப்ரீமியம் சேல் ஆகிட்டு இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். 20 பாயிண்ட் நீங்க ஒரு லாட் எடுத்தாலும் கிடைக்கும், 5 லாட் எடுத்தாலும் கிடைக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். மறந்துடவே மறந்துடாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா கேபிட்டல் தான் போகும். செகண்ட், எனக்கு 50,000 கேபிட்டல் இருக்கு, 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 3 லாட் வரைக்கும் போகலாம். அந்த 3 லாட் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி சிக்னல்ஸ் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துல 3 லாட் போகலாம், எந்த இடத்துல 1 லாட் போகலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கேபிட்டல் இருக்கு, 3 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
அப்படின்னா மட்டும் நீங்கள் 10 லாட் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த 10 லாட்டு 5 லாட்டு இதை பற்றி யோசிக்க வேணாம். பிகினர்ஸ் ஸ்ட்ரிக்டாக 1 இயர் ஒரு லாட், 1 இயருக்கு மேலே செகண்ட் லாட்டை பற்றி யோசிக்கலாம். அந்த 1 இயரில் நீங்கள் போட்ட காசு மாதிரி மினிமம் 10 டைம்ஸ் எடுத்துருக்கணும். 25,000 போட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 lakhs நீங்கள் அந்த 1 இயரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சைக்காலஜிக்கலி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் லாட். இல்லைன்னா இல்லவே இல்லை. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணால் நம்ம கேபிட்டல் சேவ் ஆகும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கேபிட்டல் காலியாகும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் அவுட்டு ஓடுவோம். நிறையா ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் அவுட்டு ஓடுறது ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஒரு கேம்பிளிங்னு சொல்கிறாங்கல்லங்க, அதுக்கு மெயினான ரீசனே இதுதாங்க. ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் மதிக்கலைன்னா கேபிட்டல் போக தாங்க செய்யும். இதுதாங்க விஷயம். அடுத்த பாயிண்ட் என்ட்ரி மெத்தட். இதை என்ட்ரி சிக்னல்ஸ் அப்படிங்கிற 2 வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட ப்ரீஃப் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே கொடுத்துருக்கேங்க. ஸோ நம்மளுக்கு எது ஹை சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டு ஹை ப்ரீமியம் ட்ராவல் ஆகும்போது, இல்லை ஹை எபவ் இருந்தாங்க, செகண்ட் டைம் ரீடெஸ்ட் எடுத்தாச்சு அப்படின்னா இது ஹை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுங்க. இந்த இடத்துல கிடைச்சதுன்னா ட்ரேடை விட்டுறவே கூடாது, ஜாக்பாட். செகண்ட், பாக்ஸ் ரிவர்சல், சப்போர்ட் ரிவர்சல். எல்லா ரீட்டைலர்ஸும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு தெரியுங்களா? மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும், ஆனால் மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சிட்டு புட் ஆப்ஷன் எடுத்து வைப்பீங்க. இல்லைன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும், மார்க்கெட் மேலே போகும், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிரும், ரிவர்ஸ் ஆயிரும், இப்போ ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு கால் ஆப்ஷன் எடுத்து வைப்பீங்க. இது தாங்க பண்ணுற தப்பு. நான் தெளிவாக ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்கே போகிறாங்களோ அவங்க தோளில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா லாஸ் தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ரிவர்சல் மெத்தட்னா, ஒரு தாட்டி கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது கன்சாலிடேஷன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வரைக்கும் போகலாம், சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் போகலாம். இது எவ்வளோ அடிக்கொருக்கா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ரேர் தான் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சப்போர்ட் ரிவர்சல் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. நம்ம 25,580 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 915 கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல பாக்ஸும் போர்டில் ஒன்றும் போர்டில் நேராக ரிவர்ஸ் ஆனாங்கல்லங்க, இதுதான் சப்போர்ட் ரிவர்சல். சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா பாக்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிடைக்கலாம். இது மீடியம் சக்சஸ் ரேட். எல்லா நாளும் இது சக்சஸ் ஆகாது. அந்த சப்போர்ட் கிட்ட கன்சாலிடேஷன் மோட்ல சைட்வேஸ்ல கூட போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி இல்லை. அப்புறம் லாஸ்ட் மெத்தட் ஆஃப் என்ட்ரி. இது 915 கேண்டிலோட 0.618 இல்லைருந்து 0.5குள்ள ஒரு புல் கேண்டில் லாங் டவுன் விக் இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் அந்த 915 கேண்டிலோட லோ. டார்கெட் 1:2. ஃபர்ஸ்ட் 915 கேண்டில் தான் டார்கெட், அதோட ஹை தான் டார்கெட். அதை கட் பண்ணாங்கன்னா 1:1, 1:2 இது வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட், ரிவர்சல் அட் 915 ஹை ஆர் லோ. இதுவும் இன்னைக்கு நடந்தது. நான் சார்ட்ல காமிச்ச மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினாங்க, அந்த 915 கேண்டிலோட ஹை வரைக்கும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் போட்டு திருப்பியும் மேலே போனாங்க. ஸோ இதுவும் ஒரு ரிவர்சல் ட்ரேடு. இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யாருமே எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை ட்ரேடு தாங்க நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் 10 ட்ரேடு இல்லை 15 ட்ரேடு ஹை சக்ஸஸ் இருக்கிற மாதிரி ட்ரேட் எடுங்க. 100% உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரும், லாஸ் வரவே வராது. டெய்லி நான் 915க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க, உங்கள் கேபிட்டல் இன்னைக்கு காலி ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த தப்பை தான் ரீட்டைலர் பண்ணுறாங்க, இந்த தப்பை தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
ட்ராப் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் நம்மளா போய் மாட்டிக்கிறோம். அந்த மாட்டாமல் இருக்கணும்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோவும் இப்போவே பார்த்துடலாங்க. ஸோ இன்னைக்கு என்னாச்சுங்க, மார்னிங் ஓப்பன் ஆனோடனே ரெண்டு சைடும் க்ளோஸ் பிலோ போயாச்சு. நம்ம 25,700 தான் எடுத்திருந்தோம். அந்த 25,700 வந்து ரெண்டுமே க்ளோஸ் பிலோ போயாச்சு. ஸோ க்ளோஸ் பிலோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கால் சைட் பார்த்தீங்கன்னா நேற்று லோ அப்படிங்கிற இடத்துல கிளியராக ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்களா. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது எத்தனை நேரம் டைம் இருந்திருக்கு, 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15, 20 நிமிஷம் டைம் இருந்திருக்கு. ஸோ 20 நிமிஷம் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஒரு 9:20லேருந்து 9:35 வரைக்கும் 15 நிமிஷம் 3 கேண்டில் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லாங் விக் போட்டிருக்காங்களா கீழே, அப்போ ரிவர்சல் தானே. இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்தாங்களா. இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் டார்கெட்டு, ப்ரீவியஸ் டேவோட ஹை, சாரி ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் 70 வரைக்கும் போச்சுங்களா. 70 வரைக்கும் போச்சுங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடுங்க. இது எவ்வளோங்க பாயிண்ட்ஸு, 56 பாயிண்ட். நம்ம மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 56 பாயிண்ட் பத்தாதுங்களா. ஒரு ரீட்டைல் ட்ரேடராக பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட் மோர் தென் இனஃப்ங்க. நீங்கள் ஒரு 25,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்க, 56 பாயிண்ட் கிடைக்கிது அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோங்க, ஒரு 3,500 ப்ராஃபிட்டுங்க. 3,500 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு 10% ஆஃப் யுவர் கேபிட்டல். நீங்கள் எஃப்டிலையும் கிடைக்காது, எதுலேயுமே கிடைக்காது. ஆனால் 10% ஆஃப் யுவர் கேபிட்டல் நீங்கள் ஜஸ்ட் ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க, வேற எதுவுமே பண்ணல. எமோஷனல் ட்ரேட் எடுக்காமல் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 56 பாயிண்டா. அதுக்கு அடுத்தது இது வந்து இங்கே கீழே பாட்டமில் டேப் பண்ணல, அதுங்காட்டி இந்த ட்ரேடை எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு 2:30 மணிக்கு இது வந்து நான் நம்ம குரூப்லேயே போட்டிருந்தேன். இந்த குரூப்பில் போட்டிருந்தேன், டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பி டச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி காலை என்ன இருக்குது, இங்கே டச் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு. அப்போது திருப்பியும் அந்த இடத்துல டச் ஆனால் ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. என்ன காரணம், இங்கிருந்து இன்னைக்கு என்ட்ரு ஆனது புது செல்லர்ஸ். இன்னைக்கு புது செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே வரும்போது திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடந்திருக்கு இங்கே. ஸோ இங்கே இந்த இடத்துல கரெக்டாக நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டேன். இங்கிருந்து என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா ஒரு 42 வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருந்தீங்கன்னா 26 பாயிண்ட், 175% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு ட்ரேடிங்லையுமே கிடைக்காத ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரேடு கிடச்சிதுங்களா. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்தாங்க, திருப்பி ஒரு ட்ரேடு, இங்கே ஒரு ட்ரேடு. ஸோ 2 ட்ரேட் கிடச்சிது. ஸோ இது வந்து 2:30க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம், ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்துருக்கலாம் 2:30க்கு முன்னாடி. செகண்ட் ட்ரேட் விட்டுருக்கலாம். ஓகேங்களா. சிம்பிள் அண்ட் கிளியர் லாஜிக். இந்த சைடு நான் என்ன சொல்லியிருந்தேன் குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் இந்த என்ட்ரி கிடைக்கலாம், இல்லைன்னா இந்த என்ட்ரி கிடைக்கலாம், ஸ்பாட்டை பார்த்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2:30க்கு ஸ்பாட் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2:30க்கு ஸ்பாட் வந்து எந்த இடத்துல இருக்குங்க, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்தால் என்னங்க ஆகும், ரிவர்சல் கிடைக்கும்ல. அது இயற்கை தானே. அது எதனால ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிட்ட ரிவர்சல் கிடைக்குது அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீவியஸ் டே க்ளோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கினவங்க இன்றைக்கே விற்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? அதுதான் லாஜிக். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் விற்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இயல்பான விஷயம். நேற்றத்தோட ப்ரைஸ்க்கு வந்துச்சுப்பா, இங்கேயே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குவோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு போகிறோம் கோல்டு வாங்குறதுக்கு, இன்னைக்கு ஒரு ப்ரைஸில் இருக்கு, நாளைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நாளான்னைக்கு ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா அந்த இடத்துல உடனே வாங்குவீங்கல்ல. அது கம்மியாகிறது முன்னாடி ப்ரைஸ் இருந்ததுன்னா, ஐயோ பரவாயில்ல ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குவீங்களா. அதே லாஜிக் தான் இது. ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே க்ளோஸில் ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு,
அதுக்கப்புறம் திருப்பியும் சப்ளை ஜோன் போயிட்டாங்க. சப்ளை ஜோன் போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மைல்டான ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்குள்ள டே ஃபினிஷ்ட். ஓகேங்களா, இவ்வளோதாங்க விஷயம். ஸோ நாளைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சேம் செட்டப் தாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சப்போர்ட் பிளாக் வந்து இங்கே ஒரு குட்டி சப்போர்ட் பிளாக்காக மாறிடும். 25,650 இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை கட் பண்ணாங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இதை கட் பண்ணாங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். அதே அப்சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ளை பிளாக் 750 கட் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா 850, 880, 893 வரைக்கும் போவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் சப்ளை பிளாக். இதை கட் பண்ணாங்கன்னா 26,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம 0.5 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இப்போ மேலே வந்துட்டு இருக்காங்க. மேலே வந்துட்டு 0.382க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சஸ்டெயின் ஆகியிருக்காங்க. ஸோ அப் ட்ரெண்ட் கேன் கண்டினியூ. நம்ம இன்ட்ராடேல அவ்வளோ பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் பாருங்க. இந்த இடத்துல சப்ளை பிளாக்கை கட் பண்ணி மேலே போனாங்கன்னா அடுத்த சப்ளை பிளாக் வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா இந்த சப்போர்ட் பிளாக் வரைக்கும் ஒரு என்ட்ரி கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நம்ம இது என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ப்ரீமியம் சார்ட்ல இப்போ 25,750 கால் அண்ட் புட் எடுத்திருக்கோங்க. ஏன்னா அதுதான் க்ளோஸ் நியர்பை இருக்கு. கால் சைடில் 145க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா 173, 198, 224 இது வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல மேலே போகணும்னா இந்த இடத்துல ரெட் கேண்டில் போட்டு இன்னைக்கோட 144 டேவோட லோ இருக்குல்லங்க, அதை கட் பண்ணிட்டு கீழே வந்திருந்தா மட்டும்தான் இந்த டார்கெட்ஸ் எல்லாம் போகும், இல்லைன்னா போகாது. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை நான் எனக்கு புட் சைடில் தான் என்ட்ரி கிடைக்குது, மார்க்கெட் புட் சைடு தான் போகுது அப்படின்னா 156க்கு மேலே இருக்கும்போது 186, 215, 258 இது வரைக்கும் புட் சைடில் டார்கெட் இருக்கு. இது எப்போ போகும் அப்படின்னா இந்த 145 கட் பண்ணி இந்த 95க்கு வரும்போது, கால் சைட் 95க்கு வரும்போது 215 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ரீடெஸ்ட் ஆகும்போது செகண்ட் என்ட்ரி தான் உங்களுக்கு மொமெண்டம் ஜாஸ்தி கிடைக்கும். அந்த செகண்ட் என்ட்ரியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு ஸ்பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம், ப்ரீமியம் என்னன்னு பார்த்தோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.